என்னப்பா யாரும் இல்லன்னு சொன்ன? ஐயா பூனை உன்னை சுத்திட்டு இருக்குங்க ஐயா. அதான் ஏதாவது உருட்டி இருக்கும். பூனையா? ஆமாங்க ஐயா. அதெல்லாம் ஏப்பா உள்ள விடுற? அதுங்க இங்க குட்டி போட்டு குடும்பம் நடத்த போகுது. அதெல்லாம் முதல்ல விரட்டி விடு. சரிங்க ஐயா. பாத்துக்கையா? பாத்துக்கிறேங்க. சண்முகம், மறக்காம தேங்காய் எடுத்து கொண்டு வந்து வீட்டுல போட்டுருங்க. சரிங்க ஐயா. கொஞ்ச நேரத்துல எடுத்து வந்து போட்டுறேன் ஐயா. சரி மச்சான், போலாம் மச்சான். உள்ள மறக்காம ஓட்டாடி. சரிங்க ஐயா. என்ன உன் அப்பா கிட்ட என்ன காட்டி கொடுக்கலான்னு பாத்தியா? பயப்படாத, அடிக்க மாட்டேன். உன்னை நான் அவ்வளவு லவ் பண்றேன். உன்னை போய் நான் அடிப்பேனா? ஆனா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண என்ன வேணா செய்வேன். இது பாரு, உன் அப்பனும் போயிட்டான். இனிமே யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. சத்தம் போடாம நல்ல பொண்ணா அமைதியா இருக்கணும், புரியுதா? நான் போயிட்டு நைட்டு வரேன். அந்த கதிரும் மாயாவும் உன்னை தேடி என் வீட்டுக்கு வருவாங்க. அப்ப நான் அங்க இருக்கணும். அப்பதான் என் மேல அவங்களுக்கு சந்தேகம் வராது. போயிட்டு வந்துடுறேன், சரியா? தப்பிக்க ட்ரை பண்ணாத. நாளைக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம். எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு வந்துடுறேன், சரியா? புவனேஸ்வரி, ஹே புவனேஸ்வரி, புவனேஸ்வரி. ஏய், எதுக்கு இங்க வந்த? வெளிய போ முதல்ல. நீ எல்லாம் மனுஷியா? இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? நீ எல்லாம் மாறவே மாட்டியா? எதுக்குடி இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? என்னடி வேணும் உனக்கு? எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. மரியாதையா தனாவை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. என்ன விளையாடுறீங்களா? அவளை நான் எதுக்கு கடத்தணும்? எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்களேன்னு வெறுப்புல இருக்கும். இங்க வந்து என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க? பாரு, மரியாதையா தனா எங்க இருக்கான்னு சொல்லிருக்க. இல்லனா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். தனா எங்க இருக்கா? டேய், நாங்க என்ன வேற வேலை இல்லாமலா இருக்கோம்? நாங்க ஏன்டா உன் பொண்டாட்டி கடத்த போறோம்? நேத்து உன் புள்ள என்கிட்ட அடி வாங்கிட்டு போனான். அதுக்கு பழி வாங்க தான் தனாவை கடத்திருப்பான். நேத்து அவனை உயிரோட விட்டதே தப்பு. எங்க அவன்? கூப்பிட அவனை. எங்க ஒளிச்சு வச்சிருக்கான் தனாவை? டேய், சும்மா ஆடாத. யாரையும் மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. காலையில இருந்து கார்த்திக் அவன் ரூம்ல தான் இருக்கான். அவன் எங்கேயுமே வெளியில போகல. அப்ப அவனை கூப்பிடு. ஏய், நாங்க எதுக்கு அவனை கூப்பிடணும்? என் வீட்டுக்குள்ள வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணே இருங்க. கார்த்திக், கார்த்திக். என்ன வீட்ல இல்லையா? கார்த்திக் வெளியே வாடா. என்னத எதுக்கு வர சொன்னீங்க? என்னத்த கதவுல திறந்து வச்சிட்டீங்களா? ரோட்ல போற கண்ணதுங்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்திருக்கு. மரியாதையா சொல்லிடு. உயிரோட விட மாட்டேன். என்கிட்ட வந்து ஏன்டா உன் பொண்டாட்டி பத்தி கேக்குற? அவ உன் பொண்டாட்டி தானே. அவ எங்கன்னு என்கிட்ட கேக்குற? அவ என்ன என் பொண்டாட்டி?
என் வீட்டுக்குள்ள வந்து என் புள்ள மேலே கை வைக்கிறியா? அவன் தான் தெரியாதுன்னு சொல்றான்ல. 2 பேரும் மரியாதையை இடத்த காலி பண்ணுங்க. போங்க வெளியே. குடும்பமா சேர்ந்து டிராமாவை பண்றீங்க. என் தனாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க குடும்பமே இருக்காது. டேய், உன் பொண்டாட்டி எங்க யார் கூட போனாலும் இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. என் தங்கச்சி பத்தி ஏதாவது பேசுன உன்னை அரைஞ்சிடுவேன். ஏன் வீட்டுக்கே வந்து என்ன அடிக்கவே கை ஓங்குறியா? மரியாதை. இவன் பொண்டாட்டியை இவன் ஒழுங்கா பாத்துக்க துப்பு இல்ல. அவ எங்கயோ போனதுக்கு எங்க மேல வந்து பழி போடுறியா? அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டோம்ல. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க. இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டியதா இருக்கும். தனாவுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வை, உன் குடும்பத்துல யாரையும் உயிரோட விட மாட்டேன். டேய், போற வெளியே. கதிர், போலாம். இங்க பாரு புவனேஸ்வரி, தனாவை நீதான் கடத்தினு தெரிஞ்சது. அதுதான் நீ இந்த ஊர்ல இருக்கிற கடைசி நாளா இருக்கும். கதிர், வா போலாம். டேய், அத்த தனாவை எங்கடா கடத்தி வச்சிருக்க? அத்த, என்ன நீங்களும் அவங்கள மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க? சத்தியமா நான் தனாவை கடத்தல. இந்த மாதிரி தனாவை கடத்த போய் தான் கொலை கேஸ் கோர்ட்டுன்னு போய் இப்ப ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கும். டேய், உன்னதான் உன் பக்கம் போக கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கலாம்டா. என்னடா பண்ண? அப்பா, நீங்க கூட என்ன நம்ப மாட்டீங்களா? இங்க பாரு கார்த்தி, தேவையில்லாம எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே நீ பண்ண தப்பாலதான் நாம இப்போ இந்த நிலைமையில இருக்கோம். எதுவா இருந்தாலும் நிதானமா யோசிச்சுதான் செய்யணும். இந்த தடவை மாட்டிக்கிட்டா ரகுராம் நம்மள சும்மா விட மாட்டான். ஐயோ அத்தை, நான் தான் சொல்றேன்ல, தனாவை நான் கடத்தல. எனக்கும் அதுக்கும் எந்த சம்மதமும் இல்ல. ஆல்ரெடி அவளை நம்ம பண்ண வீட்டுல வச்சுதான் நான் மாட்டிக்கிட்டேன். திரும்ப ஏதாவது பண்ணா நம்மள சந்தேகப்படுவாங்கன்னு எனக்கு தெரியாதா?